வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ரஜினிகாந்த் சென்னை ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜ் வளாகத்தில் தனது வாக்குரிமையை பயன்படுத்தினார். அதிகாலையிலேயே வந்து வாக்களித்த அவர் மக்களும் உற்சாகமாக வாக்களிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். ரசிகர்களுக்கு முன்னுதாரணமாக ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். தமிழகத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் சுமார் 85% பேர் தங்கள் ஓட்டை பதிவு செய்துள்ளனர். காலை முதலே வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் மக்கள் திரண்டு ஆர்வத்துடன் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த அதிகளவான வாக்குப்பதிவு மக்களின் அரசியல் விழிப்புணர்வை வெளிப்படுத்துவதாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு தேர்தலில் வாக்களித்த பிறகு சிவகுமார் முக்கியமான கருத்தை தெரிவித்துள்ளார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் கடைகளை உடனே மூட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இது சமூக நலனை கருத்தில் கொண்ட கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் கவனம் ஈர்த்து வருகிறது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் குறித்து சிவகார்த்திகேயன் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் மிகவும் எக்ஸைட்டிங்காக இருக்கிறது என்று அவர் கூறினார். மக்கள் அதிக உற்சாகத்துடன் வாக்களிக்க வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். ஜனநாயக திருவிழாவில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பதே இவரது செய்தி. மதுரை அருகே உள்ள வாக்குச்சாவடியில் அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. ஓட்டு போட வந்திருந்த மக்களிடையே திடீரென பதற்றம் நிலவியது. அப்போது மர்ம நபர் ஒருவர் கத்தியை வீசி தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் ஓட்டு போட வந்த ஆசிரியை ஒருவர் படுகாயமடைந்தார். உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெறும் நேரத்தில் மனதை கவர்ந்த ஒரு தருணம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. துர்கா ஸ்டாலின் மற்றும் தமிழிசை சௌந்தரராஜன் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்டனர். அப்போது தமிழிசை அவர்கள் நலம் விசாரித்ததாக கூறப்படுகிறது. சில நிமிடங்கள் நீண்ட இந்த உரையாடல் அங்கு இருந்தவர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி நடந்த இந்த மனிதநேய தருணம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய வலிமை ஓட்டு என சீமான் தெரிவித்துள்ளார். ஓட்டு செலுத்துவது மட்டுமல்ல, ஓட்டு செலுத்தாமல் இருப்பதும் ஒரு அரசியல் நிலைப்பாடுதான் என அவர் கூறினார். இந்த கருத்து தேர்தல் சூழலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர்கள் தங்கள் உரிமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சீமான் வழங்கிய இந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் த்ரிஷா கிருஷ்ணன் தனது வாக்கை பதிவு செய்தார். எளிமையான தோற்றத்தில் வந்த அவர் அமைதியாக வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். திரிஷாவை பார்க்க ரசிகர்கள் திரண்டதால் அங்கு சிறிய அளவில் பரபரப்பு நிலவியது. நட்சத்திரங்கள் வாக்களிப்பது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறது. கவிஞர் சுப்பிரமணிய பாரதியாரின் சொந்த ஊரான எட்டயபுரத்தில் 2 கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்துள்ளனர். விளாத்திக்குளம் தொகுதிக்குட்பட்ட குளத்துவாய்ப்பட்டி மற்றும் குமரகிரி கிராம மக்கள்
நீண்டநாள் வழிப்பாதை பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் இந்த முடிவை எடுத்துள்ளனர். இந்த பிரச்சினை காரணமாக கடந்த சில நாட்களாக பதற்றம் நிலவியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தம் 900க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாலும் நண்பகல் வரை வெறும் சில வாக்குகள் மட்டுமே பதிவாகியதால் அந்த வாக்குச்சாவடி வெறிச்சோடியது. போக்குவரத்து கழகத்தின் விளம்பர தூதர்களாக ரைட்டிஷ் தேஷ்முக் மற்றும் ஜெனேலியா டிசூசா நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்தி திரைப்பட உலகின் பிரபலமான இந்த ஜோடி பொது போக்குவரத்தை மக்கள் மத்தியில் மேலும் பிரபலப்படுத்தும் நோக்கில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த முடிவு மக்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரான் ஹோர்முஸ் நீரிணையில் 2 கப்பல்களை கைப்பற்றியுள்ளது. இதற்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் 72 மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பு உள்ளது என்று சைகை காட்டியுள்ளார். ஒருபுறம் தாக்குதல், மறுபுறம் பேச்சு. உலக அரசியல் எந்த திசைக்கு செல்கிறது? இந்த நிலைமை உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கக்கூடும். மத்திய கிழக்கில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானின் IRGC படைகள் கப்பலை கைப்பற்றும் காட்சிகள் கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த கப்பல் ஹோர்முஸ் நீரிணையில் கைப்பற்றப்பட்ட 2 கப்பல்களில் ஒன்றாகும். இந்த சம்பவம் அமெரிக்கா-ஈரான் இடையேயான பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. உலகளவில் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் இப்போது மிகப்பெரிய கவலையாக மாறியுள்ளது. ஈரான் போரில் யார் அமெரிக்காவுக்கு ஆதரவு தந்தார்கள், யார் இல்லை? அதன்படி டொனால்ட் ட்ரம்ப் நாட்டி ஆன் ஐஸ் என்ற பட்டியலை தயாரித்துள்ளார். இந்த லிஸ்டில் அமெரிக்காவை ஆதரித்த நாடுகள் நைஸ் பட்டியலில் சேர்க்கப்படுகின்றன. ஆதரிக்காத நாடுகள் நோட்டி பட்டியலில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது நாட்டோ கூட்டணிக்குள் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. 578 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் விமானத்தில் செல்ஃபி எடுக்க முயன்ற சவுத் கொரியன் விமானி. அதன் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக தகவல். இந்த ஆபத்தான செயலுக்காக அவருக்கு 55 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறிய தவறு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. அழிவின் விளிம்பில் இருக்கும் ரைனோ இனத்தை காப்பாற்ற விஞ்ஞானிகள் பெரிய முன்னேற்றம் சாதித்துள்ளனர். IVF தொழில்நுட்பத்தின் மூலம் தெற்கு வெள்ளை ரைனோவில் கர்ப்பம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டது. இந்த முறையை பயன்படுத்தி மிகவும் அரிதான வடக்கு வெள்ளை ரைனோ இனத்தை மீண்டும் உருவாக்க முடியும் என நம்பப்படுகிறது. உலகத்தில் தற்போது அந்த இனத்தில் 2 பெண் ரைனோக்கள் மட்டுமே உள்ளன. அதனால் இந்த முயற்சி எதிர்காலத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞான சாதனையாக பார்க்கப்படுகிறது. மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்கள் மின்சாரம் உருவாக்க முடியும் என்று தெரியுமா? டர்ட் பவர் ஃபியூல் செல் என்ற புதிய தொழில்நுட்பத்தில் மண்ணிலுள்ள மைக்ரோப்ஸ் பயன்படுத்தி மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இதுக்கு மாற்றாக குறிப்பாக சென்சர்ஸ் போன்ற சாதனங்களுக்கு பவர் வழங்க பயன்படலாம். சிறிய சக்தி, பெரிய மாற்றம். இது எதிர்கால எரிசக்தி உலகில் ஒரு புரட்சி ஆகலாம். 200 ஆண்டுகளாக விஞ்ஞானிகளை சிக்கலில் வைத்திருந்த டோலமைட் ப்ராப்ளம் இப்போது தீர்ந்துவிட்டது. டோலமைட் என்ற அரிய கனிமத்தை முதன்முறையாக லேபில் உருவாக்கியுள்ளனர் விஞ்ஞானிகள். இது இயற்கையில் உருவாகும் முறையை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த புதிய முறையால் பூமியின் புவியியல் ரகசியங்கள் இன்னும் தெளிவாகும். இது அறிவியல் உலகில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தற்போது மருத்துவ உலகில் பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியுடன் மருந்து கண்டுபிடிக்கும் செயல்முறை மிக வேகமாக மாறியுள்ளது. முன்பு பல ஆண்டுகள் எடுத்த ஆய்வுகள்
இப்போது சில மாதங்களில் முடிவுக்கு வர ஆரம்பித்துள்ளன. AI தொழில்நுட்பம் நோய்களின் காரணங்களை விரைவாக பகுப்பாய்வு செய்து சரியான மருந்து சேர்மங்களை கண்டறிய உதவுகிறது. இதனால் எதிர்காலத்தில் புதிய மருந்துகள் மிக விரைவாகவும் குறைந்த செலவில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளியில் மனித வாழ்வு சாத்தியமா? இதற்கு பதில் கண்டுபிடிக்க சிலி நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் புதிய முயற்சி மேற்கொண்டுள்ளனர். 6 வகையான நுண்ணுயிரிகளை விண்வெளிக்கு அனுப்பி அவை அங்கு எப்படி வாழ்கின்றன என்பதை ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த ஆராய்ச்சி எதிர்காலத்தில் விண்வெளியில் மனித வாழ்வுக்கு முக்கிய தகவல்களை வழங்கலாம். இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.